வணக்கம். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிசார பயிற்சி ஆயிறாரு. தன்னுடைய உச்ச வீட்டுக்கு போறாரு. உச்ச வீட்ல வந்து 25 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாரு. அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறாரு. கடகத்துல உச்சமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25 நாட்கள் இருப்பாரு. அதுக்கப்புறம் வக்ர நிலை அடைஞ்சுருவாரு. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் வீட்ல உச்சமா இருக்கிறார். அதாவது 18/10/2025 இருந்து 11/11 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட உச்ச வீட்ல இருப்பார். தனுசு ராசி பொறுத்தவரைக்கும் 8ஆம் வீட்ல உச்சமா இருக்க போறார். குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். சிலருக்கு திருமண யோகம் வந்து பார்த்தீங்கன்னா, கைகூடும். அ ப பணப்பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நீங்கும். திடீர் வரவுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். ஒரு திடீர்னு பிரச்சனைகளே வந்து பார்த்தீங்கன்னா, சுமூகமா முடியும். பணப்பிரச்சனைகளும் சுமூகமா முடியும். வரவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்காத பணம் வந்து பார்த்தீங்கன்னா வர்றது. திடீர்னு வரக்கூடிய எதிர்பார்க்காத பணத் தொகைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல வர்றது. ஒரு பிரச்சனை தீரும். வண்டி, வாகனங்கள், இட சம்மந்தப்பட்ட பிரச்சனை. உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை சச்சரவுகள் இருக்கும். அந்த பிரச்சனைலாம் தீரக்கூடிய காலகட்டம். தாயாரினுடைய உடல்நிலை வந்து பார்த்தீங்கன்னா, சரியாகும். இட சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வீடு, வாகனங்கள் பிரச்சனைலாம் தீரும். அதே மாரி உடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் பெறும். கடன் வந்து பார்த்தீங்கன்னா, சிலருக்கெல்லாம் பழைய கடன் அடைந்து புது கடன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும். பணம் பொருளாதாரத்தில உயர்வு இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். வருமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். அதேபோல இடமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு இடப்பெயர்ச்சி, அதாவது வேலையில வீடு மாத்துறதோ, இந்த மாரிலாம் தொழில்ல ஒரு இடம் மாத்துறதோ, இதெல்லாம் புதிய தொழில்னால அந்த இடமாற்றங்கள் வர்றதோ, இந்த மாரியெல்லாம் இடமாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 4ஆம் வீட்டினுடைய அந்த பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் உறவு சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த கூட்டாளிகள் தொழில்ல கூட்டாளிகள் இருக்கிற பிரச்சனை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ந்துரும். புதிய கூட்டாளிகள் கிடைப்பாங்க. தொழில் வந்து வளர்ச்சி அடையறதுக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பா இருக்கும். கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்.